வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலா சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏன்னா உங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலேயே அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சிருக்காரு. ஏன்னா என்கிட்ட சொல்லுவாரு, நல்ல படம் பண்ணா மச்சான் ஃபேன்ஸ் செம்மையா என்ஜாய் பண்றாங்க, கேவலமான படம் வச்சா ரொம்ப திட்டுறாங்க மச்சான், ரொம்ப ஜெனுவனா இருக்கீங்க, அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்ங்கிற பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலா எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தா உங்க கேரவனுக்குள்ள போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. சரி அது யார் பண்ணி, இல்ல சந்தானம் சார் பார்க்க அப்படின்னு. ஓகே பாஸ் இப்போ வந்துருவாரு, உட்காருங்க. சந்தானம் சார் உள்ள யார் பண்ணி, சார் நான் உங்க ஃபேன் சார் அப்படின்னாரு. நான் சந்தானம் தான் பாக்குறேன். என்னடா உள்ள வச்சிருக்கேன், யாருமே இல்லை அந்த டைம்ல. அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சார் பார்த்துட்டு, சந்தானம் ஒரு காமெடி ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் டேய் படத்துலதான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் உன்னால காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷன் அவர் கொடுத்திருந்தாரு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பா வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவருக்கு யூஸ்வலா ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி ஐ திங்க் இஸ் a வெரி கான்பிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனா நிறைய சஜஷன்ஸ் இருக்கட்டும். என்கிட்டே மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி, இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் அன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா டிக்லோனா இதே தியேட்டர்ல தான் அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த படம் ஆக்சுவலா அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட், என்ன மச்சா என்ன பண்ணலாம், எல்லாருமே சுருக்கி பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்ல நம்மளே பண்ணிடலாமா, நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேல நீ எவ்வளவுதான்டா தாங்குவேன், நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவாரு, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்டுக்கு விஸ்வபிரசாத் சார், பீப்புள் மீடியா ஃபேக்டரி இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மிகப்பெரிய படங்கள் தெலுங்குல பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு. என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது இல்லாம அவரோட சக்சஸ் ரேட் நீங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்சஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்பிடன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் சார்.